வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. பிப்ரவரி 26. இன்றைய சிந்தனை தலைப்பு கடவுள் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு சிந்தனை. கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்பதை விட எங்கே இல்லை என்று கேட்க வேண்டும் என்பதுதான் மனவளக்கலை யோக பயிற்சியோடைய முடிவு. எல்லா பொருள்களிலும் என்னை காணவல்லவன் எவனோ அவனை விட்டு நான் பிரிவதில்லை, என்னை விட்டு அவன் பிரிவதில்லை என்பதுதான் கீதையினுடைய வாக்கியம். இப்போ எல்லா பொருள்களிலும், ஷடப்பொருள்களில் அதன் தன்மையாக, ஜீவன்களில் மனமாக, மனிதனிலே ஆறாவது அறிவாக, எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவாகவும் இருக்க, அந்த அறிவு தான் தெய்வமாக இருக்கிறது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமேம்பாங்க. அதுபோல் இருக்கிறது நமக்குள்ளாகவே இருக்குங்கிறது தெரியல. அதுக்கு காரணம் என்னென்னா, பல பிறவிகளில் மிருகநிலை பதிவுகளிலேயே வாழ்ந்து வாழ்ந்து பழகினதுனால தன்னலம், சுயநலம், பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இதுக்கே அடிமையாகி இந்த அழிந்து போகக்கூடிய உலகியல் விஷயங்களையே பற்று வச்சுட்டதுனால தன்னுடைய சுயம் தெய்வீகங்கிறத மறந்துட்டு மனுஷன் எங்கேயோ கடவுள் இருக்கிறதாக தேடிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் என்னென்ன வார்த்தைகளில் சொல்லியிருக்காங்களோ, பக்தி என்ற நம்பிக்கை வெளியில் உருவ கடவுளர்களை கொடுத்தாங்களோ அதையெல்லாம் நினச்சிக்கிட்டு அந்த கடவுள் பெருசா, இந்த கடவுள் பெருசா, இந்த கடவுள் பெருசான்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. அதான் நம்முடைய குருமகன் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். நீங்கள் பிரதிவாதம் பண்ணாதீங்க யார்கிட்டையும் இந்த கடவுள் தத்துவத்தை அப்படிம்பார். வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கெட்டிடாது. அத்துவிதமாகி அவன் எங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை. ஏன்னா அந்த சுத்தவெளி தான் அறிவாகவும் இருக்கிறது, மனமாகவும் இருக்கிறது, தன்மையாகவும் இருக்கிறது. அந்த உணர்வை உணரக்கூடிய நிலை யார்கிட்ட இருக்குன்னா மனிதன்கிட்ட தான் இருக்கு. எங்குமே நீக்கமர நிறைந்த இறைநிலை. அதை பெரியவங்க பக்தி மார்க்கத்திலேயும் சொல்லுவாங்க, எல்லா பக்கமும் இருந்து கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கார், நீ தப்பு பண்ணிட்டா ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை திருப்பி திருப்பி மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அதாவது எந்த மாதிரி இருக்கிறதே, எல்லாவற்றிலும் எல்லா பொருள்களிலையும் இறைவன் இருக்கிறான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறதையும் தெளிவாக உணர்ந்து கொண்டோம்னாக்கா எந்த பொருளோடும் எந்த உயிரோடும் தொடர்பு கொண்டு வாழும்போது அங்கே பிணக்கிட்டு இணக்கத்தோடு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா அப்போ தான் கடவுள் நமக்கு உதவி செய்கிறாருன்னு அர்த்தம். அறிவுடைய துணை கொண்டு செயல்படணும். எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், பெரிய லிஸ்ட்டு தான். கடவுளை தேடுறாங்க அப்படின்னா எதுக்காகனா இன்னும் இதெல்லாம் வேணும். அவங்க கடவுள் கொடுக்கறதில்ல. இவங்களுடைய செயல்பாட்டின் காரணமாக, இவங்களுடைய கர்மா, இவங்களுடைய வினைப்பதிவின் காரணமாகத்தான் உங்களுக்கு எல்லாமே அமையும். அதை உணர்ந்து கொள்ளணும். அப்படி தான் டோனிங்கிற ஒரு நண்பர் ஆசான அருள்தந்தை யுஎஸ் அமெரிக்காவில் சேவை செய்ய போயிருக்கும்போது அங்கே ஒரு நாளேட்டில் ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு மகான் வந்திருக்காரு, அவர் ரொம்ப நல்லா சொல்கிறாரு அப்படி இப்படின்னு அவரை பற்றி, நம்முடைய குருமகானை பற்றி ரொம்ப சிலாக்கியமாக எழுதி போட்டிருக்காங்க. அவர் இந்த விலாசத்தில் தங்கியிருந்து பயிற்சிகள்லாம் சொல்லித்தர்றாரு அப்படின்னு. அப்போது அந்த டோனி அந்த பேப்பரை படித்த உடனே மகர்ஷியினுடைய ஃபோட்டோவை அந்த இதில் பார்த்த உடனே அவருக்கு ஒரு, ஏன்னா அதுதான் அந்த உள்ளத்தில் கள்ளமில்லை அப்படிங்கும்போது அந்த ஈர்ப்பாற்றல் அதிகமாக இருக்கும். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவு, தேஜஸ் எல்லாரையுமே ஈர்க்க வைக்கும். அப்போ அந்த வகையில் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அடடடா இவர் உண்மையிலேயே பெரிய மகான் தான், இவரை போய் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவருக்கு அந்த டோனிங்கிறவருக்கு. அப்புறம் அந்த விலாசத்தில் போய் பார்த்தா இப்போ தான் அவர் டெல்லி போகிறார், அவர் இந்தியாவுக்கு கிளம்பிட்டார் அப்படிங்க. சரி இவரும் விடுவனான்னு அங்கே வந்தார். டெல்லி பாலம் விமான நிலையத்தில் இறங்கினார். அங்கே போய் டெல்லி அன்பர்கள்ட்ட கேட்டால் இப்போ தான் அவர் சென்னை கிளம்பி போயிட்டுருக்கிறாரு விமானத்தில்ன்றாங்க. அப்படியே எப்படியோ இங்கே சேர்ந்துட்டார், குழுவாஞ்சேரி சேர்ந்துட்டார் அந்த டோனி. இப்போ புலவர் தியாகராசனார் மகர்ஷியினுடைய அணுக்கத்தொன்றாக இருந்த காலகட்டம். அப்போது அந்த டோனிக்கு மகர்ஷி இப்படி பாவம் விடா கண்டேன் மாதிரி அங்கேருந்து தேடி 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 கடைசியில் குருவை கண்டுபிடிச்சிட்டேன்னு
அந்த ஆள் பிடிவாதமாக வந்துட்டாரே, அவருக்கு நம்ம உபதேசம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தீட்சையெல்லாம் கொடுத்து எல்லாம் சொன்னார். அப்போ அந்த டோனி கேட்குறாரு மகரிஷிகிட்ட, ஏங்க நான் கடவுளை எவ்வளோ நேரத்தில், எவ்வளோ நாளில், எவ்வளோ வருஷத்தில் காண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. சன நேரத்தில் நீங்கள் கடவுளை காணலாம் அப்படின்ட்டார். இப்போ கூட புலவர் தியாகராசனாருக்கு ஒரே கேள்விக்குறி, என்னடா நம்ம இத்தனை ஆண்டுகளாக மகரிஷி கூடயே இருக்கோம், நம்மளால் இன்னும் கடவுளையே உணர தெரியல, இவர் என்ன சன நேரத்தில்ங்கிறாரு. ஜனக மகாராஜாவுக்கு குதிரையில் ஏறி காலை அப்படி போடக்குள்ளற அந்த இறை உணர்வு ஏற்பட்டதாக வரலாறுகளில் படிக்கிறோம். அதுபோல் ஒரு சன நேரத்தில் வருங்கிறாரு, நமக்கே வரல, இவருக்கு எப்படி வரும் அப்படின்னெல்லாம் புலவரையா எண்ணிக்கிறாரு. அவர் அதை பலமுறை சொல்லியிருக்கார் நம்மக்கிட்ட. அப்போ சன நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னா அதுதான் மகரிஷி இன்றைய சிந்தனையில் சொல்கிறார். இந்த உலகியல் சார்ந்த விஷயங்களை எனக்கு இன்னது வேணும்னு எவ்வளவு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கியோ அதை பூரா நீ நிறைவு பண்ணிட்டீன்னா கடவுளோட கார்கையில் வந்துடுவார். அது இல்லாத வரைக்கும் கடவுள்கிட்ட எதுக்கு போய் நிற்கிறா, எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழிந்து போகக்கூடிய பொருள்கள் மீது மக்கள் மேலே ஏற்பட்ட பாசம், இது வேணும் அது வேணும்னு பெரிய லிஸ்ட்டு போட்டுட்ருக்கேன். அந்த லிஸ்ட்டு முடிஞ்சிருச்சுனாக்கா இறைவனோட ஐக்கியமாயிட முடியும். அந்த லிஸ்ட்டு முடியாத வரைக்கும் அதுலேயே தான் மனம் நிற்குமே இல்லாமல் இறைவனை எங்கே போய் பார்க்குறது, இறைவனோட கலந்து எப்படி நிற்கிறது, இறை உணர்வாளராக எப்படி போக முடியும். அப்போது அந்த வகையில் அதைத்தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி சொல்கிறாங்க. அப்போது நான் அப்புறம் ஒரு நாள் அதை பேசிகிட்டு இருக்கும்போது நான் புலவர் தியாகராசனார்கிட்ட அதை சொன்னேன். உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழியுண்டு. உள்ளுணர்ந்து தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குருவடைந்தால் அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதிகருவை புருவத்திடை உணர்த்த பின்னே நீ அவ்விடத்தை நிலைக்க உன் பேதமற்ற நிலை கடவுளாய் மாறும்னு கவியில் சொல்லியிருக்காரே மகரிஷி. அங்கே மூலாதாரங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை அது ஒரு பகுதியை சிரசுக்கு கொண்டுட்டு வரணும். அப்படி கொண்டு வந்து தொட்டு பொட்டு வச்ச மாதிரி ஆக்கினை ஸ்தானத்தில் பிட்யூட்ரியை தூண்டி விடுறாங்க. இரு புருவ மையத்தில் கொண்டு வந்து வச்சு சன நேரம்தான், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு, என் கையோடு உங்கள் நினைவை கொண்டு வாங்கன்றாங்க. காந்த இரும்பு எழுக்கிற மாதிரி குருவுடைய ஆற்றல் நமக்குள்ளார பாய்ச்சப்படுறதுனால அந்த புருவ மையத்தில் ஏதோ ஒரு உணர்வு தெரியுது. அது அழுத்தம் போலவோ அல்லது துடிப்பு போலவோ அல்லது குறுகுறுப்பு போலவோ ஏதோ ஒரு அப்நார்மல் ஃபீலிங். சன நேரம் அதில் மனம் ஒன்றி நின்றுது. இப்போ வீடு வாசல் மாடு மனை மக்கள் அந்த பெரிய லிஸ்ட்டு, எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும், இதெல்லாம் எதுவுமே வரல. அப்போது இயக்கத்தை கழித்து விட்டால் இருப்பு அங்கே மீதமாகும். அந்த இருப்பு தான் தெய்வீகம். அந்த நிலைக்கு மனிதனை கொண்டு போவதற்கான ஒரு ஆரம்ப கட்டமாகத்தான் முதல் வகையான ஒரு உபதேசம்னு கொடுக்குறாங்க. அப்போ எதுவுமே எண்ணங்களே எதுவுமே வரல அப்படிங்கும்போது நம்ம சுத்தவெளியாகவே நிற்கிறோம். அந்த சுத்தவெளியாகவே ஆகிட்டோங்கும்போதே கடவுளாக மாறிட்டோம். அப்போ அது மேலே மேலே டெவலப் பண்ணணும். அதோடு முடிஞ்சு போகலை. நம்ம பல பிறவிகளில் கொண்டு வந்தது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தீர்வு பண்ணியாகணுமே. சஞ்சித பிராரப்த கர்மவினைகளில் நல்வினை தீவினைன்னு ரெண்டுமே இருக்குது. நல்வினையின் காரணமாக நமக்கு இந்த பிறவிலே கடவுளை உணர முடியும். இப்போ இன்னும் மகரிஷி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த கடவுள் தத்துவத்தை ஒவ்வொருத்தட்டையும் வாத பிரதிவாதம் பண்ணாதீங்க, ஒன்றும் வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுங்க. கடவுள் தானே, அது உங்களுக்குள்ளாரே இருக்கார், அது எப்படி நான் ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு குலதெய்வம் அங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது, அதுதானே கடவுள் அப்படின்னெல்லாம் உங்கள்கிட்ட வாதம் புரிவாங்க. ஒன்றும் வேண்டாம். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டோம். அப்படியா, சரி, அது என்ன ஆகுதுங்க? உள்ளே போய் இறைப்பையில் கரைக்கப்பட்டு ரசமாகுது, ரசத்தின் ஒரு பகுதி ரத்தமாகுது, அப்புறம் தசையாகுது, கொழுப்பாகுது, அஸ்தி ஆகுது, இன்னும் அப்படியே வித்து குழம்பு வரைக்கும் ஆயிடுது. கழிவுகள்லாம் மறுநாள் வெளியே வருது. இதெல்லாம் யாருங்க செய்கிறாங்க? நீங்கள் செய்கிறீங்களா? முழுகிற வரைக்கும் தான் உங்கள் வேலை அப்படின்னா, ஆமாம் நான் செய்யலைங்களே. அப்போ உங்கள் அம்மா அப்பா செய்கிறாங்களா? இல்லைங்களே. இல்லை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதில் ஒரு பகுதியை வரிங்கிற பேரில் அரசாங்கம் பிடுங்கிக்கிறதே, அந்த அரசாங்கம் செய்த அந்த வேலையெல்லாம் இல்லைங்க. அப்போ யார் செய்கிறாங்க? அதுதான் தெய்வம். மனிதனால் செய்ய முடியாதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல். அதை தெய்வம், கடவுள், பிதா, அல்லாஹ் இப்படிலாம் சொல்லிகிட்ருக்கோம். அப்போ மனிதனால் செய்ய முடியாதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி.
அதை இயற்கைங்கிறாங்க சிந்தனாவாதிகள். இன்னும் விஞ்ஞானிகள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, யூனிஃபைடு ஃபோர்ஸு, பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு சக்தின்னு சொல்கிறாங்க. தத்துவவாதிகள் தான் கடவுள், தெய்வம், பிதா, அல்லான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். வாட்டர், நீர், பானின்னு ஒரே ஒரு H2O நீரக அணுக்கள் இருக்கிறத சொல்கிறோம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பாஷைகளில். அது மாதிரி தான் இந்த கடவுள் தத்துவங்கிறது எல்லா இடங்களிலும் மீக்கமர நிறைந்திருக்குன்னு வார்த்தைகளில் சொல்லிகிட்ருக்கிறத விட தியானம் செய்து தவம் என்ற நிலைக்கு போய் அதுவாகவே அனுபவமாக பெறணும். அந்த நிலை பெறும்போது தான் கடவுள் எங்கேயோ இல்லை, தேவோ மனுஷ ரூபியா, மனிதர்களுக்குள்ளே தான். நாமளும் இப்போயும் சாதாரணமாகவே பார்ப்போம், யாராவது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்க கஷ்டத்தை நீக்கிறதுக்கு இன்னொருத்தர் உதவி செய்கிறாங்கும்போது இந்த கஷ்டத்தை அனுபவித்தவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த கஷ்டத்துலேருந்து மீண்ட பிறகு, நீங்கள் உங்களால் தான் இன்றைக்கி நான் அந்த கஷ்டத்துலேருந்து விடுபட்டு இருக்கேன், கடவுள் மாதிரி தக்க சமயத்தில் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா, கடவுள் மாதிரி மனிதனுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. அப்போ அதை வெளியே கொண்டு வருவதற்கு அந்த தவம், தியானம், உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்தும் முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை உணர வைக்கிறது தான் மனவளக்கலை யோக பயிற்சியுடைய நோக்கம் என்பதை தான் இன்றைய சிந்தனையில் கடவுளை காண முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கறத விட கடவுளை காணவும் முடியும், காட்டவும் முடியும் என்று மனவள கலைஞர்கள் தைரியமாக பதில் சொல்லலாம் என்ற ஒரு விளக்கத்தை இன்றைக்கி நமக்கு மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.